அஜித் அவர்களோட மங்காத்தா இன்னைக்கு ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, இது இல்லாம இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேத்து 8வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு, பராசக்தி, வா வாத்தியார், சிறை, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பாத்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற படம் தான். அந்த ஃப்ரேம்ல வர்றது விஜய் சேதுபதி அவர்கள் தான். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஆஷிக் மீரான், சுபாஷ், மன்னடி ஸ்டார், ரஜினிதரன் துனேஷன் அப்படிங்கிறவர், அருள்ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேத்து 49வது நாள் இந்தியாவில் 1,70,00,000, உலகம் முழுக்க 1,98,00,000. டோட்டலா இந்த படம் 1,012,90,00,000 இந்தியாலையும், உலகம் முழுக்க 1,306,25,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மத்தியம் அப்படிங்கிற ஒரு மராத்தி படம் டே 22 33 லட்சம் இந்தியாலையும், டோட்டலா இந்த படம் 21,53,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2 கோடி தான் பட்ஜெட். ராஜா சாப் நேத்து 14வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 69 லட்சம், உலகம் முழுக்க 1,17,00,000. 219 கோடியா 60 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். அப்புறம் மணசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் வந்து நேத்து 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3,97,00,000, 34 லட்சம் கர்நாடகால, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 38 லட்சம், உலகம் முழுக்க 4,88,00,000. டோட்டலா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 189 கோடி 61 லட்சம், உலகம் முழுக்க 257 கோடி 77 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். அப்புறம் BMW அப்படின்னு ரவிதேஜா அவர்களோட திரைப்படம் நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால வெறும் 28 லட்சம் தான், உலகம் முழுக்க 31 லட்சம், 19 கோடியா 6 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இது வரையும் டோட்டலா 40 கோடி பட்ஜெட். ரவிதேஜா அவர்களோட கடைசி 5 படம் இந்த BMWயோட சேர்த்து கடைசி 5 படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அதோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போமா. ஸோ ரவிதேஜாவோட கடைசி 5 படத்துல 2023ஆம் ஆண்டு வந்த டைகர் நாகேஸ்வர ராவ் இந்த படம் வந்து பட்ஜெட் 65 கோடி, உலகம் முழுக்க 45 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு வெர்டிக்ட் ஆஃப் ஃபிளாப். ஈகிள் அப்படிங்கிற படம் 2024 வந்தது, பட்ஜெட் 45 கோடி, 32 கோடி தான் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த படமும் ஃபிளாப். மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற படம் 2024ஆம் ஆண்டு வந்தது. இந்த படம் 50 கோடி பட்ஜெட், 13 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு டிசாஸ்டர். அப்புறம் மாஸ் ஜத்தாரா அப்படின்னு போன வருஷம் ஒரு படம் வந்தது, பட்ஜெட் 45 கோடி, உலகம் முழுக்க இந்த படம் 26 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஃபிளாப். இப்போ BMWமே ஒரு மோசமான கலெக்ஷன், 19 கோடி உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமும் ஒரு ஃபிளாப். தொடர்ந்து எல்லா படமே ஃபிளாப். எல்லா படமுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 40, 50, 60 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு ரவிதேஜா அவர்கள் இதுக்கு முன்னாடி வேணா சில வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்கலாம், பெரிய லெவல்ல பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு அவரோட படங்கள் எல்லாமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் மாறிக்கிட்டு வருது. கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு மாஸ் ஆக்ஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் இருக்கட்டும், மசாலா படமாவே இருக்கட்டும். ஆனா அவரோட பட்ஜெட் அப்படிங்கிறது என்னை கேட்டீங்க அப்படின்னா ஒரு 25 கோடிக்குள்ள எடுக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து படம் அவரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. கடைசி 5 படம் நார்மல் ஆவரேஜ் கூட கிடையாது, ஃபிளாப் டிசாஸ்டர்ஸா தான் இருக்கு. ஸோ இதுல இந்த நான் சொன்ன இந்த 5 படத்துல ப்ரோ இதெல்லாம் ஃபிளாப்பா இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு படத்தை சொல்லுங்க. இல்ல இந்த 5 படமே மொக்க படம்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அனகனகா ஒக்கராஜு அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,19,00,000, உலகம் முழுக்க 1,66,00,000. டோட்டலா 67 கோடியா 48 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா வெற்றி படம். நரி நரி நடுமா முராரி இந்த படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், உலகம் முழுக்க 97 லட்சம். 14 கோடியே 44 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 22 கோடியே 72 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் நேத்து வந்து மலையாளத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சத்தா பச்சா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. டே 1 கேரளால 3 கோடியே 67 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 17 லட்சம். பட்ஜெட் 12 கோடியே 50 லட்சம். ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. டே 2 டே 3 எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் கூட இருக்கு. அப்புறம் மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது மங்காத்தா ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங், தலைவர் தம்பி தலைமையில் கலெக்ஷன்,
பராசக்தி, வாவாத்தியார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ சிறை நேற்று 29வது நாளுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம். ஸோ டோட்டலா 26 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 30 கோடியே 15 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் பராசக்தி நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டில் 58 லட்சம், உலகம் முழுக்க 67 லட்சம். 86 கோடியே 13 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுல 54 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். அப்புறம் வாத்தியார் நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டில் 14 லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 17 லட்சம். 11 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். இதுவரையுமே இந்த படம் ஒரு 5.5 கோடி கூட ஷேரா வரலாங்க. உலகம் முழுக்க ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு வாத்தியார். அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் வந்து நேத்து 8வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 17 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 21 கோடியே 22 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 58 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 36 லட்சம், உலகம் முழுக்க 27 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 10 கோடி. நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட்டா அமைஞ்சிருக்குங்க. இந்த வருஷத்தோட தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்களோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்க பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் 2 இந்த படம் வந்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோனா, இந்தியாவில் 14 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 16 கோடியே 33 லட்சம். ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் மோகன்ஜி அவர்களுடைய இயக்கத்துல வர திரௌபதி 2 இந்த படம் வந்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 29 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 31 லட்சம். அடுத்ததா ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படிங்கிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 12 லட்சம், இந்தியாவில் 13 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அஜித் அவர்களோட மங்காத்தா இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோனா, தமிழ்நாட்டில் 2 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 77 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு செம்ம அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு டே 1 ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைடு போகும்னு நான் நினைக்கிறேன். அதில் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி போச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி, அவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முந்தைய ரீரிலீஸ் அஜித் அவர்களோட ரீரிலீஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது அட்டகாசமோட லைஃப் டைம் கலெக்ஷனே அது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஒரு ஷோஸ் தான் போட்டிருந்தாங்க. 2.5 கோடி கிட்ட வந்திருந்தது. இப்போ இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங்கே 2.5 கோடியை தாண்டி போயிருக்குங்கும் போது பார்த்துக்கோங்க. இந்த படத்தை செம்மையா ரிலீஸ் பண்றாங்க. சரியான டைமிங்கு. அதை தாண்டி நல்ல ப்ரொமோஷன் நடந்திருக்கு. பார்ப்போம் இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுது. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.